ரைட். அடுத்த சீராக்கம் பார்த்தால் அவன் இந்த ஆதனம் பொறி உபகரணங்கள் சம்பந்தமான தேய்வு தேய்மான ஏற்பாடு அதுகள் சம்பந்தமான சீராக்கங்கள்லாம் சொல்லி கிடக்குது. ஸோ அதை பற்றியிருக்க நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஓகே ரைட். அந்த வகையில் பார்த்தா ஆதனம் பொறி உபகரணங்கள்கிட்ட கிரியம் தந்திருக்குது, பெருமான தெய்வு ஏற்பாடுன்னு தந்திருக்குது. ஸோ நாங்கள் இதுக்குரிய வேலை திட்டங்களை பார்த்துட்டு அது சம்மந்தமான விஷயங்களை என்ன செய்து விட்டால் சரி, போட்டு விட்டால் சரி. ஓகே ரைட். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு புது பக்கம் ஒன்று எடுத்துட்டு பார்ப்போம். ஆதனம் பொறி உபகரணம் ரெண்டு 3 தந்திருக்குது. 3 கிரியங்கள் தந்திருக்குது. 400 300 200. चलो राजी सून நடக்குது எங்க கோயில ரைட். ஆதனம் பொறி உபகரணம் வந்து 400 300 200 தந்திருக்குது. இதுக்கு தேய்வு காணட்டுமாம் 10 வீதமாம். தேய்மான ஏற்பாடு பேரப்பன் 80 90 மற்றது 60 3 தேய்மான ஆரம்ப தேய்மான ஏற்பாடும் தந்திருக்கு. நிதியாண்டில் ரூபாய் 100,000 கிரியமான உபகரணங்கள் 1/10/2022 கொள்வனவு செய்யப்பட்டது. இது தவறுதலாக கொள்வனவு கணக்கில் வரவு வைக்கப்பட்டதா. அவ 100,000க்கு உபகரணத்தை வேண்டி போட்டு கொண்டு போய் கொள்வனவு கணக்கில் வரவு வச்சுட்டாங்க. அது பிள்ளை. அப்போ கொள்வனவு எவ்வளவு தந்திருக்கன்னு பார்ப்போம். கொள்வனவு எவ்வளவு தந்திருக்கென்றால் 540 கொள்வனவு தந்திருக்கிறாங்க. அப்போ 540 கொள்வனவு தந்தாங்கன்னால் அதில் 100 இந்த உபகரணம் இருக்கல்லோ. அப்போ கொள்வனவின் 540 இருந்து அப்போ கொள்வனவு வந்து 540 அதில் இருந்து 100 கழிச்சா உண்மையான கொள்வனவு எவ்வளவு? இப்போ 440. அப்போ இதைத்தான் கொண்டே வருமான கூட்டில் போடும். அப்போ இப்போ உண்மையான உபகரணத்தின் மீதி எவ்வளோ வரப்போகுது? 300. அதில் 200 ஏற்கனவே இருந்தது, 100 புதுசாக வேண்டினது. ரைட். இந்த இது எப்போ வேண்டி கிடக்கு? 1/10/2022 வேணுனால் இதுக்கு அரை வருஷத்துக்கு தேய்வு காணணும், இதுக்கு ஒரு வருஷத்துக்கு தேய்வு காணணும், மிச்சம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு தேய்வு கண்டுவிட்டா சரி. அப்போ இந்த 400க்கு 10 வீதம் 40, 300க்கு 10 வீதம் 30, இதில் இந்த 200க்கு 10 வீதம் 20, இந்த 100க்கு 10 வீதம் 10, அரை வருஷத்துக்கு 5. அப்போ இதுக்குரிய ஆண்டு தேய்வு 25. அப்போ மொத்தமாக ஒவ்வொன்றுக்குமான ஆண்டு தேய்வு 40 30 25. இது அவ்வளவுத்தையும் கூட்டினா தேய்மான ஏற்பாடும் வரும். அப்போ நாங்கள் அது சம்மந்தமாக கொண்டு போய் கணக்கில் போட்டு காட்டுவோம். ரைட். அப்போ தேய்வுகள் அப்போ ஒவ்வொன்றின தேய்வு நிர்வாக செலவில் ஆதன தேய்வு 40, பொறித்தெய்வு 30, உபகரண தேய்வு 25. இது போட்டாச்சு. இதில் ஒரு பதிவு முடிஞ்சுது. அடுத்தது நடைமுறை அல்லா சொத்தில் போய் ஆதனம் பொறி உபகரணம் என்று போடுறோம். ஏன்னா அந்த 3 குளம் இருக்குது. அதில் முதலாவது குளம் 400 300 300, அதாவது வந்து கிரைய குளம். ரெண்டாவது தேய்மான ஏற்பாட்டு குளம் 120 120 85 15 விட்டா சரி. இதுலேருந்து நீ அப்போ மற்ற மீதிகள் எடுத்து விட்டியண்டா இது சரி. இதுதான் 5வது சீராக்கத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். 5வது சீராக்கத்தோட சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்குது. ரைட். ஓகே. அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது வங்கி கடனானது 1/1/2023 பெற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ நாங்கள் வங்கி கடன் வந்து 1/1/2023 என்ன செஞ்சிருக்கணுமா? பெற்றிருக்கணுமா? ஸோ அப்போ அதை பற்றி பார்க்கணும். ரைட். இங்கே பார்ப்போம். வங்கி கடன் எவ்வளவு உண்டு? ரைட். 10 வீதம் வங்கி கடன் 2 லட்சம். அப்போ இந்த 10 வீதம் வங்கி கடன் என்னென்றால் இந்த 10 வீதம் அதில் வட்டி வீதத்தை குறிக்குது. ஸோ வங்கி கடன் வந்து 2 லட்சம். ஸோ வருடத்துக்கு 100க்கு 10 வீதம் காணணும். அதே நேரம் 1/1/2023 வேண்டினால் நாங்கள் 3 மாதத்துக்கு வட்டி கொடுத்தா காணும். ஏனெண்டா எங்களுடைய ஆண்டு 31/3/2023 தான் முடியுது. அப்போ 12 3. அப்போ சுருக்கினால் இந்த ஆண்டுக்குரிய வட்டி 5000. அப்போ இந்த வங்கி கடன் வட்டி என்று நிதி செலவில் காட்ட வேண்டியது எவ்வளவு? 5000.
இதில் பார்த்தீங்களென்றால் ஏற்கனவே வங்கி கடன் வட்டி என்ற ஒரு 3000 தந்திருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வங்கி கடன் வட்டி 3000 தந்திருக்கிறான்டா அந்த 3000 செலுத்திட்டோம். அப்போ இன்னும் செலுத்த வேண்டியது எவ்வளவு? 2000. அப்போ இந்த 2000 அட்டுரு வங்கி கடன் வட்டி என்று நடைமுறை பொறுப்பில் காட்டணும். அட்டுரு வங்கி கடன் வட்டி என்று எங்கே காட்டணும்? நடைமுறை பொறுப்பில் காட்டணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்போ கொண்டு போய் நிதி செலவில் கொண்டு போய் காட்டுவோம். வங்கி கடன் வட்டி 5000. ஓகே, அடுத்தது நடைமுறை பொறுப்பில் கொண்டு போய் காட்டுவோம். நடைமுறை பொறுப்பில் கொண்டு போய் காட்டுவோம். இங்கால் பக்கமாக போடுற நடைமுறை பொறுப்பு எல்லாமே நடைமுறை பொறுப்பு தானா? வங்கி கடன் வட்டி எவ்வளவு? 2000 என்று காட்டி விட்டா சரி. ஸோ இதுதான் 6வது சீராக்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். இது 6வது சீராக்கத்துக்கான பதிவுகளாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா அங்கால இன்னும் ஒரு 2 சீராக்கம் இருக்குது. சரிதானே?